அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது மலையடிப்பட்டியில் உள்ள குடைவரை கோவிலுக்கு தான். இந்த சிவன் கோயிலை பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும். இதுதான் மதில் சுவர். இது சிவன் ஆலயம். அது பார்த்தீங்கன்னா பெருமாள் அங்கே இருக்காரு. பெருமாள், விஷ்ணு. இந்த இரண்டு கோவில்களுமே பல்லவர்கள், முத்திரையர்கள், பிறகு சோழர்களாலையுமே திருப்பணி செய்யப்பட்டிருக்குங்க. இது அம்மன் இருக்காங்க. எந்தெந்த சோழ மன்னர்களோட ஆட்சி இருந்திருக்கு தெரியுமா? முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் குலத்துங்க சோழன், இரண்டாம் குலத்துங்க சோழன், மூன்றாம் குலத்துங்க சோழன், வீரராஜேந்திரன். ஒரே பாறையில் அப்படியே செதுக்கி உள்ளிருந்து செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது இந்த கட்டிடக்கலை. சிவன் சன்னதி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானும் விநாயகரும் தான் இருக்காங்க. இதுவுமே நம்மளோட பழைய சோழர்கள் காலத்து சிற்பம்தான். இந்த தூணெல்லாம் பாருங்க, டீட்டெயில்ட. நீங்க பார்க்க போற மிகப்பெரிய அதிசயமே இதுதாங்க. மலையை குடைஞ்சு இந்த தூண் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா இருட்டா இருக்குல்ல, இருட்டிலே தான் இருப்பாரு இங்க உள்ள சிவன். இந்த கோவிலுமே கல்லை கொண்டு வந்து கட்டலைங்க. இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஒரே மலையில குடைஞ்சி கற்கோவில் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஆனா கற்கோவில் கிடையாது, மலையிலேயே குடைஞ்சி அழகா வடிவமைத்த கோவில். இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சிவபெருமான் காட்சி தர்றாரு பாருங்க. ஒரே ஒரு தீபத்துல, அந்த காலத்துல இப்படிதான் கரண்டே இல்லாத போது இந்த ஒரு தீபம் தான் எரியும். சிவலிங்கத்தை இப்படிதான் பார்க்க முடியும். கல்வெட்டு என்ன கூறுதுன்னா, இது கல்வெட்டு எல்லாமே கிபி 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இதை வச்சுதான் இந்த கோயிலோட முழு வரலாறுமே எடுத்துக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு என்ன கூறுதுன்னா, கல்வெட்டு எல்லாமே சோழர்கள் காலத்திலையும் பல்லவர்கள் காலத்திலையும் கொடுக்கப்பட்ட நிலதானம், விளக்கு எரித்தல், பூஜை செலவு போன்ற நிர்வாக செலவு என்னென்ன பண்ணாங்களோ அந்த விஷயங்கள் பற்றி தாங்க இருக்கு. உங்களுக்கு கொற்றவை தேவினா யாருன்னு தெரியுமா? ஒரு சில கோயில்களில் தான் பார்த்துருப்பீங்க. பண்டைய தமிழர்களின் போர் மற்றும் வீரத்தின் தெய்வம், சங்ககால தமிழர் வழிபாட்டில் முக்கியமான பெண் தெய்வமாக இருந்தவங்க தான் இந்த கொற்றவை தேவி. இந்த ஆட்டுக்கல் அந்த காலத்துல சுண்ணாம்பு அரைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க போல. அதாவது பாறையிலே இது வந்து குறைஞ்சிருக்காங்க. இப்ப லைட்டா மண்ணு போட்டு மூடிட்டாங்க. அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இது இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்களோட டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இது ரெடி பண்ணவரோட பேரா என்னன்னு தெரியல. பேர் பாருங்க, சாசி ஆசாரி அப்படின்னு போட்டு கீழே ஏதோ வருது. முழுசா இது தெரியல. தெரிஞ்சா அதோட முழு பெயரும் நம்ம படிச்சிடலாம். பெருமாள் இந்த மலையில காலை வச்சுதான் இங்க இருந்து நடந்து போய் தான் அங்க போய் படுத்தாராம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. பெருமாளோட பாதம், பெருமாள் அங்க போய் உறங்குற நிலையில இருக்காரு. இந்த கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டு தந்திவர்ம பல்லவன் காலத்துல கட்டப்பட்டதுங்க. தந்திவர்ம பல்லவன் காலத்துல அவர்களுக்கு கீழே இருந்த சிற்றரசா சார்ந்த முத்திரையர்கள், அதாவது பல்லவர்கள் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு கிபி 8ஆம் நூற்றாண்டு. அப்போ வந்து முத்திரையர்கள் வந்து இந்த கோவிலை குடைஞ்சது யாருன்னா விடல் விடுகு முத்திரையர் குவாவன் சாத்தன். அவர் தான் வந்து இந்த கோவிலை வந்து குடையிறாரு. குடைஞ்சி அழகான சிற்பங்களை வந்து செதுக்குறாரு. முழுக்க பல்லவர்களோட கட்டிடக்கலை இருந்தாலும் முத்திரையர்கள் வந்து அவ்வளோ அழகா நேர்த்தியா இது பண்ணியிருக்காங்க. அதாவது பல்லவர்கள், முத்திரையர்கள், சோழர்கள் இவர்கள் காலத்து கல்வெட்டுகள் இந்த கோயில் முழுக்க இருக்கு. பெருமாள் கோயில் வாசல்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஏரோ இருக்கும். ஆனா எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த சுனையை காட்டுறதுக்காகன்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா இந்த சுனையை வந்து பாருங்க, அது போற வழி எல்லாமே இந்திய தொல்லியல் துறை வந்து அழகா பராமரிச்சுட்டு வராங்க. இங்க இந்த சொன்ன தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நிறைய மீன்கள் இருக்கும். இங்க வரவங்க இந்த வாசல்லையே பொரிய வாங்கிட்டு வந்து இந்த மீன்களுக்கெல்லாம் பொறி போடுவாங்க. நம்ம இந்த தடவை மறந்துட்டோம். இங்க பாருங்க, விரால் மீன், திலேப்பியா மீன், கொய்கார்ஃபு,